இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெண் சிஷ்யர் இருந்தாங்க. அவங்க பேர் மகதலேனா மரியாள். அவர் பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்த காலத்தில் அடிக்கடி சீஷர்களுக்கு சொன்ன ஒரு காரியம், என்னை கொலை செய்வார்கள், நான் மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவார்கள், ஆனால் 3வது நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆனால் சீஷர்கள் இதை பெருசா கவனிக்கவே இல்ல, கண்டுக்கவே இல்ல. ஏதோ ஒரு உவமை ஒண்ணு சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு அதை சாதாரணமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவர் சொன்னபடியே அவரை கொலை செய்தார்கள், மரித்தார், அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். உயிரோடு எழுந்த அன்றைய நாள், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலை வேளையில பெண் சிஷிகள் எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து பணம் எல்லாம் செலவு செய்து கந்த வர்க்கங்களை எல்லாம் வாங்கி கொண்டு இயேசுவினுடைய சடலத்திற்கு அதை போடும்படியாக கல்லறைக்கு ஓடுகிறார்கள். இவர்களுக்கு தெரியாது இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்று. போனால் கல்லறையினுடைய கல் புரட்டப்பட்டு இருக்கிறது. உள்ளே எட்டி பார்த்தால் அங்கே இயேசுவின் சடலம் இல்லை, மாறாக வேறு ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். அவர் தேவதூதனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யார பக்கம் வந்திருக்கிறீங்க? நாங்க இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த கந்த வர்க்கங்களை போடும்படியாய் வந்திருக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் சொன்னபடி உயிர் தெழுந்து விட்டார். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போயிருக்கிறார். நீங்கள் அங்கே போனால் அவரை காணலாம் என்று தூதன் சொன்னார். இவங்களுக்கு அந்த தூதனை பார்த்ததுல அவங்க பயந்து போய் பதறி போய் ஒருவேளை கையில வச்சிருந்த அந்த கந்த வர்க்கங்கள் எல்லாம் கீழே விட்டுட்டு ஓடி இருப்பாங்க இல்லையா? இதுல ஒரு என்ன கேள்வினா, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணும் போது கவனிச்சிருந்தாங்கன்னா, உணர்வுள்ள இருதயத்தோடு அது என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 3ஆம் நாள் காலையில பணத்தை செலவு செய்து கந்த வர்க்கங்களை வாங்கி கொண்டு போய் கல்லறைக்கு ஓட வேண்டும் என்ற அவசியம் இருந்திருக்காது இல்லையா? நீங்க அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் மேல இருக்கிற அன்புனால தாங்க அப்படி செஞ்சேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும். அன்பு அறிவோடும் உணர்வோடும் இருக்க வேண்டும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் கந்த வர்க்கமோ, வாசனை திரவியமோ, மெழுகுவர்த்தியோ அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் உணர்வுள்ள இருதயமும் உடைக்கப்பட்ட இருதயமும் தான்.